இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு இந்த துவரம்பருப்பு தீப பரிகாரம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் பர்டிகுலராக அந்த ஓர டைமுன்றதுக்கெல்லாம் கிடையாது. நான் பிஃபோரு 6 o'clock வீட்டில் தீபம் போடுறேன் இல்லைங்களா, அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நெய் தீபம் போட்டுருவேன். அது ஓர டைம் வரைக்குமே நம்மளுக்கு அந்த தீபம் வந்து எனக்கு சுடராக தான் இருக்கும். 9 மணி வரைக்குமே எனக்கு வந்து அது சுடர் இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ ஈவினிங் பூஜை 6 மணி பூஜை சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அதனால் நான் கும்பிடும்போது நம்ம தனவசியப்படியும் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பூனில் போட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து டொபக்குன்னு அப்படியே கொட்டிடுறாங்க. அதனால் தீபம் வந்து அணைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெமோ தாங்க இது. இப்போ வந்து ஸ்பூனில் வந்து அள்ளி போடாமல் இப்படி கையில் எடுத்து, கையில் வந்து எப்போவுமே இதில் இருக்கிறது அத்தனையுமே மூலிகை பொருள் தான். அனைத்துமே ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு உகர்ந்த பொருள், ரொம்ப நெருக்கமான பொருள். அதனால் வந்து என்னென்னா, இதை வந்து மேக்ஸிமம் ஸ்பூனில் அள்ளி போடாமல் நம்மளோட பிரார்த்தனை என்னவோ அது மனசார நம்மளுக்கு சொல்லிவிட்டு, நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ நம்ம தெய்வத்துக்கிட்ட அது நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது உள்ளங்கையில் வச்சு இப்படி கையில் வச்சு, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், இப்படி கையில் வச்சு இதை வந்து தூவி விடுங்க. இதில் இருக்கிறது அத்தனையுமே மூலிகை பொருளுங்க. அது அனைத்துமே வந்து எப்படி சொல்கிறது, அதிமதுரம், சுக்கிரனுக்கு உகர்ந்தது. நம்மளோட அந்த பச்சை கற்பூரம் சொல்லவே வேணாம், அதில் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. லக்ஷ்மிக்கு அவ்வளோ பக்கம் நெருக்கமானது. அதோட வாசம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாங்களாம். ஏலக்காவும் அதே மாதிரி தான், சோம்பும் அதே மாதிரி தான். நம்மளோட அனைத்துமே வந்து இதில் இருக்கிறது வெட்டிவேர். அவ்வளோ பெனிஃபிட்ஸு, பாசிட்டிவ் வைப் கொடுக்கறது வெட்டிவேர். இந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம ஸ்பூனில் அள்ளி போடலாமா? இங்கே பாருங்கள், இப்போ நான் இது போட்டுட்ருக்கேன், கையில் தான் அள்ளி நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னோடய பிரார்த்தனையை நான் சொல்லிட்டேன் சாமிக்கு. சொல்லிட்டு தான் இந்த சாம்பிராணியை வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். தனவசிய பொடியை வந்து நான் இப்போ வந்து தூபம் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கே நெருப்பு அணைஞ்சது நல்லா தானே. இங்கே பாருங்கள் வாசம் மயக்கமாக வருதுங்க. அவ்வளோ மயக்கமாக இருக்குது. அவ்வளோ வாசனை, மனம் அப்படியே பறிபோகிற அளவுக்கு வாசனை, அவ்வளோ வாசனை இருக்குது. எங்கங்க அணைஞ்சு வந்து நெருப்பு அணைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஸ்பூனில் போட்டால் கண்டிப்பாக இந்த தனவசிய பொடின்றது இல்லை, மேக்ஸிமம் சாம்பிராணி, நார்மல் சாம்பிராணி பொடியே போட்டாலுமே அப்படி தான். அதனால் எப்போவுமே எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட சாம்பிராணி அப்படின்ற பட்சத்தில் கடவுளுக்கு நம்ம பயன்படுத்தும் போது, வீட்டில் தூபம் போடும்போது நிச்சயமாக அது கையில் தொட்டு யூஸ் பண்ணி பழகுங்க. நம்ம கையால் அது போடுறதுக்கு பழகுங்க. ஏன்னா இருக்கிறது அத்தனையுமே அவ்வளோ கடவுளுக்கு பொருத்தமான பொருளை தான் போட்டு சாம்பிராணி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம ஸ்பூனில் அள்ளி போட்டு ஏன் அது என்ன மாடலாம் அப்படியெல்லாம் கிடையாது. கையில் போடுங்க தயவுசெய்து. நம்மளோட கையில் இருந்து நம்மளோட அந்த உடலோட நம்மளோட கையில் இருக்கிற அந்த சூடு வந்து அதுக்கு படணுமா. அது படும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த பொருளோட அந்த வைப், அந்த நம்மளோட பிரார்த்தனையும் அது கேட்குமா அந்த பொருள். இது வந்து என்னென்னா, நான் விளக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அப்போது வந்து எனக்கு சொன்னாங்க ஐயர், அங்கே இருக்கிற ஐயர் வந்து விளக்கு பூஜை செய்யும் போதே நம்மளோட பூவோ அந்த மஞ்சளோ பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து எந்த ஒரு சாமிக்கு அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக வைக்கும்போது நம்மளோட உள்ளங்கையில் நம்ம கையால் பிடிச்சி அதை வைக்கணும், கையால் பிடிச்சி அதை செய்யணும், நம்ம கைப்பட்டு அது செய்யணுமா. அப்போ தான் நம்மளோட பிரார்த்தனை வந்து அதுக்கு சேருமா. அதனால் தயவுசெய்து சாம்பிராணி வந்து நம்ம தூபம் போடுறச்ச நீங்கள் உங்கள் கையால் போடுங்க. பாருங்கள், நல்லா எனக்கு வந்து நல்லா தாங்க வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், வீடு ஃபுல்லாக எனக்கு இங்கே பூஜை ரூமில் தான் இருக்கேன். பாருங்கள், பூஜை ரூம் ஃபுல்லாக நல்லா வந்து சாம்பிராணி வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நல்ல வாசனை, அம்மா வாசம். பயங்கர வாசம் இருக்குது. நான் எல்லா ரூமுக்கும் இது காட்டிட்டு வந்துடுறேன்.